கரூரில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று இரவு நடந்தது என்ன என்பதை சம்பவ இடத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நேற்று இரவு என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு இந்த நெரிசல் என்பது ஆரம்பித்தது? விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த நெரிசல் ஏற்பட்டதா சொல்லப்படுதே, உண்மை நிலவரம் என்ன? கரூர்ல இருந்து ஈரோடு செல்லக்கூடிய இந்த சாலையில தான் விஜய் பயணித்தாரு. நம்ம அதே சாலையில தான் தற்போது பயணிக்க இருக்கிறோம். நேற்று மாலை 6:40 இங்க வந்து இரண்டு பக்கமும் மக்கள் வெள்ளம் இருந்தது. தற்போது பார்க்கலாம், இந்த பகுதியில தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விஜயுடைய வாகனம் சம்பித்து நின்றது. தற்போது இந்த காவலர் குடியிருப்பை சேர்ந்த சுகன்யா என்பவரும் நேற்றைக்கு அங்க வந்து உயிரிழப்புக்கு உள்ளாகி இருக்கிறார். அவருடைய பேனரும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வரை அவர் இந்த பகுதியில் வசித்து வந்தவர். தற்போது இதே சாலையில் அவருக்கு இரங்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நேரடியாக இங்க பயணிக்கலாம். தற்போது இந்த விஜயுடைய பேருந்து இப்படிதான் நம்ம போற மாதிரியே தான் நம்ம கார் அதே வழியில போகுது. கிட்டத்தட்ட சென்னையில 100 அடி சாலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய டபுள் பக்கமும் பாத்தீங்கன்னா 100 அடி சாலை இருக்கு. இது வந்து நேற்று முழுவதுமே பாத்தீங்கன்னா விஜயுடைய கட்சி நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் நிரம்பி வழிந்தது. அதாவது நம்ம இப்ப வேகமா போறோம், ஆனா வந்து விஜய் போறப்ப கிட்டத்தட்ட இன்ச் பை இன்ச்சா தான் நகர்ந்தது. ஏன்னா எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தான் இருந்தது. சரியாக 6:40 42 வரை இங்க இந்த பகுதியில அவரு மெதுவா மெல்ல மெல்ல பயணிக்கிறாரு. அப்ப வந்து அவரு அந்த பேருந்துக்குள்ளேயே இருக்கிறாரு, வெளியே வரல. ஏன்னா இந்த பகுதி முழுவதுமா அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவர் உள்ளே தான் இருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட 6:50 பாத்தீங்கன்னா மாலை 6:50 இந்த பகுதியை நோக்கி கிட்ட வராரு. நீங்க பார்க்கலாம், இந்த 6:50 தான் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு வருகிறார். விஜய் பேருந்திலிருந்து வெளியில் வருகிறார். வெளியில் வந்து குறிப்பாக தொண்டர்களை பார்த்து கை அசைக்கிறார். அப்போது மைக் வேலை செய்யாமல் போகிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றாங்க மைக் வேலை செய்யல அப்படின்றத சொல்றாங்க. 7:06 சரியாக மாலை 7:06 சாலையின் ஒரு பகுதியில மின்சார தடை ஏற்படுகிறது. 7:10 கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. பெண்களும் குழந்தைகளும் கதறுகிறார்கள். இதை விஜய் உணர்ந்து கொள்கிறார். தண்ணீர் பாட்டிலை எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். ஒரு சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. 7:12 விஜய் பேச தொடங்குகிறார். இந்த இடத்தில் தான் நின்று பேச தொடங்குகிறார். இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவர் பேச தொடங்கிய பேருந்து நிற்கக்கூடிய இடத்தில் தான் நம்முடைய கார் தற்போது நின்று கொண்டிருக்கிறது. 7:14 விஜய் பேசுவது ஸ்பீக்கர்ல கேட்கலன்னு மக்கள் சொல்றாங்க. 7:20 ஒரு 108 ஆம்புலன்ஸ் வந்து இந்த பக்கத்தில் போறத விஜய் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு லைட்டா உணர ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 7:20 பாத்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ் வந்து இந்த பகுதியில வர ஆரம்பிக்கிறது. ஆம்புலன்ஸ் புறப்பட்ட பிறகு விஜய் பேச ஆரம்பிக்கிறார். மீண்டும் மைக் வேலை செய்யாம போகுது. கிட்டத்தட்ட 7:33 நிறைய ஆம்புலன்ஸ் வரதை பார்த்துட்டு விஜய்க்கு வந்து தெரியுது. அப்புறம் ஆதவ அர்ஜுனா மேலே ஏறி சொல்றாரு. இந்த நிலையில் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 சதுர அடியில ஒரு 3000-4000 பேர் ஒன்னு சேர்றாங்க. அந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அதாவது நம்ம கேமராமேன் காட்டக்கூடிய பகுதியெல்லாம் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பகுதியில இப்ப நம்ம பார்க்கலாம், இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய கேமராமேன் மது ஏற்கனவே நேற்று இரவு நின்று கொண்டிருந்தார். இந்த இடத்தில் தான் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல தான் வந்து கிட்டத்தட்ட அனைவருமே இந்த ஜென் செட் இருந்த இடம் தான் இந்த காலியை எம்டியா தகரம் போட்டிருக்கிற இடம். இந்த இடத்துல தான் ஃபுல்லா வந்து நீங்க பார்க்கலாம், நம்ம கை காட்டுறோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து ஃபுல்லா வந்து மக்கள் வந்து குவிகிறார்கள். இந்த செருப்பு எல்லாம் போட்டு இருக்குது பாத்தீங்களா. இது வந்து அது மட்டும் இல்லாம இதை வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதால இந்த இடம் முழுவதுமே தற்போது காவல்துறை சீல் வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பொருட்கள் அப்படியே இருக்கணும். என்ன ஒரு பைக் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேதமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சதுர அடிக்குள்ள 3000-4000 பேர் மனித தலைகளாக ஒருவரை மீது ஒருவர் மேலே ஏறி மோதுகிறார்கள். அப்பொழுதுதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு 10 குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட பலர் உயிரிழக்கிறார்கள். இந்த இடத்துல விஜய் கரெக்டா அவருடைய வாகனம் நின்றிருந்த இடத்திலே தான் நம்மளுடைய கார் தற்போது நின்று கொண்டிருக்கிறது. விஜய்க்கு வந்து அப்பயே நேற்றைக்கே தெரிகிறது ஒரு அசம்பாவித சம்பவம் உள்ளே நடக்கிறது என்பதை அவரால் உணர முடிகிறது. மனித தலைகள் எப்படி கடல் அலைகள் வந்து அப்படியே மேலே எழுப்பி வரும், அது மாதிரி வந்து மனித தலைகள் வந்து மூவ் ஆகிறத அவர் பார்த்தாரு. ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு, ஒரு குழந்தை மிஸ் ஆயிருச்சுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாரு. இந்த சம்பவங்கள் நடைபெற்றது எல்லாமே கிட்டத்தட்ட 7:35 45 வரை அந்த 10 நிமிடத்தில் மிகப்பெரிய ஒரு
ஸ்டாம்பேடு நடைபெற்று இந்த உயிர்கள் இங்கே வந்து பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அது மட்டும் இல்லாம இங்கிருந்து கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோமீட்டர். இங்க வந்து இந்த ரோடு ஃபுல்லாவே பிளாக் ஆயிருந்ததுனால ஆம்புலன்ஸால டக்குன்னு மூவ் ஆகி போக முடியல. அதாவது இது போன்ற மூச்சு திணறல் ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம்.